இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் அதுக்கு போன ஜென்ரேஷன் ஜென்ஜி ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா வரப்போற ஜென் எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாமே நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்தி திணிப்பை எதிர்த்து தான் இந்த படம். அவங்க சொல்லியிருக்க மாதிரி இது இந்திய எதிர்த்து போராட்டமா இல்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. அமரன் மாதிரி அதே மாதிரி நல்லா ஃபீல் குட் மூவியா இருக்கு, நல்ல ரெபேலியனா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. எஸ்கே வந்து காமெடி தான் பண்ணுவார், இல்லை எம்மோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படியே இருக்கும். அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த ஒரு படம் இருந்துச்சு. தமிழ் பற்றி பேசும்போதெல்லாம் கூஸ் பம்ஸாக வருது. இந்தி போராட்டத்தை நான் படிச்சிருக்கேன், வச்சு நேரில் பார்த்ததில்ல. அதுக்கான படம் நேரில் பார்க்கணும் விருப்பப்படுறோம். கண்டிப்பாக அந்த படத்தை பராசக்தி வந்து பாருங்க. அண்ணான்னு சொன்னவொடனே அண்ணா ஃப்ரேமில் வந்தவொடனே தேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு. ஜனநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு யாரும் வராமல் இருந்துடாதீங்க. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணுவீங்க. சினிமா பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். ஜனநாயகன் வரணும் வருத்தப்படுறத விட இந்த நேரத்துக்கு இது போதும். மக்கள் வந்து ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு படம் பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. கொடுத்த படத்துக்கு நிறைய பார்த்துட்டு வெளியே வருவாங்க சார். தமிழுக்காக எப்படி போராடினாங்கன்றது நல்லா காமிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தமிழுக்கான ஒரு படமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து சுதா கங்கரா வந்து தமிழ் மொழிக்காக ஒரு படம் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து தான் இந்த படம். அவங்க சொல்லியிருக்க மாதிரி இது இந்திய எதிர்த்து போராட்டமா இல்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. அதை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து மிகப்பெரிய நல்ல படமா இருக்கு. ரவி மகன் வந்து முதல் முறையாக வில்லனா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் நல்லா நடிப்பார், சின்ன பசங்களுக்கு பிடிப்பாருவாங்க. இந்த படத்தில் வந்து தமிழுக்காக போராடி இருக்காரு. அந்த அமரன் படத்துல வந்து தேசிய உணர்வை புகுத்தினாரு, இதுல வந்து தமிழ் உணர்வை கொடுத்துருக்காரு. ஸோ தேசியமும் தமிழும் அவர் கொண்டு வந்திருக்காரு சிவகார்த்திகேயனால. கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய படமா இருக்கும். அதர்வா நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் தான் வராரு, இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதனால நிச்சயமா ஒரு வெற்றி படம் தான். சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி நியூவான்சஸ்லாம் அந்த 60ஸ்க்கு எப்படி ரெப்ளிகேட் பண்ணா நிறைய செட் மாதிரியே தெரியல, ஒரிஜினலா எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்தது. ரொம்ப டீசெண்டா ரொம்ப எலிகென்ட்டா இருந்துச்சு அந்த ரோல். ஃபைட் சீன் வந்து செகண்ட் ஒரு ட்ரெயின் சீன் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூ பிளாக் சீன் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப் நிறைய மூவிஸ்ல காமிச்சிருக்க மாட்டாங்கல்ல, இதுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா கொண்டு போயிருந்தோம். சூப்பரா இருக்கு ப்ரோ. அமரன் மாதிரி அதே மாதிரி நல்லா ஃபீல் குட் மூவியா இருக்கு, நல்ல ரெபேலியனா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. ஜெயம் ரவி வந்து உண்மையிலும் வில்லனா ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ஆன்டி ரோலா நடிச்சது உண்மையில நல்லா இருக்கு. அவரோட இது வரைக்கும் அப்படி பார்த்ததுல அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா தான் இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்பயும் இல்லாத மாதிரி, எப்பயுமே ஒரு வித்தியாசமான ரோல், தமிழுக்காக போராடுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நல்லா இருக்குது. ஆக்சுவலி தமிழ் லாங்குவேஜ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல வேண்டிய ஸ்கிரிப்ட் வந்து தமிழ் லாங்குவேஜ் தான். அதை வந்து யாரையும் புண்படுத்தாமல் அரசியல்ல கொண்டு போய் அப்படி இல்லாம அவங்க எடுத்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டா சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பாங்க. எஸ்கே வந்து காமெடி தான் பண்ணுவாரு, இல்ல எம்மோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படியே இருக்கும். அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த ஒரு படம் இருந்துச்சு. நான் எல்லாமே பண்ணுவேன், நாட்டுக்காகவோ இல்ல மொழிக்காகவோ எவ்வளவு போராடினாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. எல்லாரும் இதுக்காகவே பர்ஃபெக்டா கேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரோலை வந்து எஸ்கே ஜெயம் ரவின்னு இல்லாம அதர்வாவோ இல்ல ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமா அவங்க கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியை தாண்டி எல்லாருமே இந்த ஜென்ரேஷன் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஸோ பார்க்கலாம் எல்லாரும். இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் அதுக்கு போன ஜென்ரேஷன் ஜென்ஜி ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா வரப்போற ஜென் எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஆக்சுவலாக தமிழ் எப்படி வந்துச்சு, இந்தி எப்படி போய் தமிழ் எப்படி தமிழ்நாட்டில் இப்போ நிலைக்குது, அதை ஒரு ஹிஸ்ட்ரியாக செமையாக காட்டியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சிவகார்த்திகேயன் தமிழ், ஜெயம் ரவி ஹிந்தி, இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்க மொழிக்கு அவங்களால எவ்வளோ இது பண்ண முடியுமோ அந்த டெப்த்து கொடுத்து நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது தமிழ் மேலே அவ்வளோ பற்று வருதுன்னா, ஜெயம் ரவி பார்க்கும்போது ஹிந்திக்காரனுக்கு அவ்வளோ பற்று வரும். ஜெயம் ரவி ஹிந்தி அவ்வளோ, அதாவது சிவகார்த்திகேயன் தான் ஹீரோன்னு இல்லை, ஜெயம் ரவி ஹிந்திக்கு அவர் ஹீரோ. அந்த மாதிரி தான் படத்தில் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொழியுமே ஆக்சுவலாக ரொம்ப இம்பாக்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க அந்த ரோல்ஸ். அண்ணா வந்து சும்மா ஃப்ரேம்ல தான் காட்டுறாங்க, சரிங்களா? டைலாக்ஸ் அவ்வளோ இல்லை, அண்ணா சும்மா ஃப்ரேம்ல காட்டுறாங்க. நீங்க அதுக்கே நீங்க பாருங்க, இத்தனைக்கு நாங்கள் வந்து 2K கிட்ஸ் தான். ஆனா அண்ணான்னு சொன்னவொடனே அண்ணா ஃப்ரேம்ல வந்தவொடனே தேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு, எல்லாருமே கத்துனாங்க. அண்ணா பத்தி அவ்வளோ தெரியாது. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிறந்தோம் ஆக்சுவலா. ஸ்கூல்ல படிச்சிருக்கோமே தவிர, ஆனா அண்ணான்னு சொன்னவொடனே எல்லாருமே எழுந்து தட்டினாங்க, கை தட்டினாங்க. அவர் வாய்ஸ் யார் மிமிக்ரி பண்ண தெரியல. அண்ணா வாய்ஸுக்கு அவர் வாய்ஸ், அந்த அந்த உடைநடை பாவனை, அது எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. பெர்ஃபெக்ட்டா ஆப்டா இருந்துது. சோனியா காந்தியா இருக்கட்டும், எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸை உள்ள கொண்டு வந்த விதம், அவங்களை நடிக்க வச்ச விதம், கேஸ்டிங் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர் வந்து சூப்பரா ஸ்கெச் பண்ணிருக்காங்க. சுதா கங்கரா பயங்கரமா பண்ணிருக்காங்க.
ஆனால் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ஹீரோயின் கேரக்டர் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அப்படியே கதையோடதே ட்ராவல் ஆகுறாங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஹீரோயின் இல்லையே ஃபீல் பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸு ஹீரோ ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணாருன்னா ஹீரோயின் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, ஹீரோ ஒரு பக்கம், ஹீரோயின் ஒரு பக்கம், வில்லன் ஒரு அதே மாதிரி பக்கம். பாக்கியராஜ் பையன் இருக்காருல்ல, அவருமே நல்லா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல, பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதர்வா அவர் ரோல சூப்பரா பண்ணியிருந்தாரு. எப்படி சொல்றதுனே தெரியல, அவர் ஒரு மாதிரி அரகண்டா அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாரு. இந்த படமே மறக்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன். இன்டர்மிஷன் அது ஆக்சுவலா ஒரு எலிவேஷன் சீன் மாதிரி இருக்கும், ஒரு லோல போயிட்டு ஹைல இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன் கேமியோ வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பெசில் ஜோசப் கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து அண்ட் ராணா தகுபதி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து கூட்டின்னு வந்து 2 பேருக்குமே பெர்ஃபெக்ட்டா ரோல் கொடுத்து செமையா பண்ணியிருந்தாங்க. பெசில் ஜோசப் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. என்னடா ஒரு கேரளால இருந்து வந்து தமிழ் படத்துக்கு இவ்வளவு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பார்க்கும்போது ஓகே சப்போர்ட் நேஷனல் வைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அது கண்டிப்பா ஃபேமிலியா மட்டும் இல்ல, எல்லாருமே பார்க்கணும்னு சொல்றேன் நான். ஒரு மாதிரி சமூகத்துக்கு தேவையான படம். தமிழ் பற்று உள்ளவங்க கண்டிப்பா இதை லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி இல்ல, கதை உள்ள எடுத்துட்டு போறாங்க, பக்காவா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. தயவு செய்து தியேட்டர்ல பார்க்க. ஜனநாயகனை மனசுல வச்சுக்கிட்டு யாரும் வராம இருந்துறாதீங்க. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணுவீங்க. சினிமா பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம். தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த பிளட்ல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது ரத்தத்திலே இருக்கு. தமிழ் வாழ்க்கைன்னு இல்லைன்னா அவங்க பேசுற டைலாக் தமிழ்ல வந்தாலே எங்களுக்கு உள்ள கூஸ் பம்ஸ் ஆச்சு. தமிழ்ல அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே எங்களுக்கு ஒரு மாதிரி உள்ள புள்ள அடிச்சிச்சு. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா வசனம் எப்படி வேணா பேசிடலாம், அது எல்லாருக்கும் புரியுமா இது பண்ணுமா அப்படிலாம் தெரியல. ஆனா தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாதிரி அது ரத்தத்துல இருந்து அப்படியே நரம்புல இருந்து புடைச்சிட்டு வருது. அதுதான் தமிழ். சிவகார்த்திகேயன் படம் எடுத்து பண்ணதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆகுது. ரொம்ப தைரியம் வேணும் ஆக்சுவலா இந்த படத்தை பண்றதுக்கு. ஏன்னா உள்ள ரொம்ப பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. அது இந்த படத்தை எடுத்து பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞரையும் காட்டியிருந்தாங்க படத்துல, அதெல்லாம் நல்லா இருந்தது. சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கொடுக்கல, பட் அவருக்கும் காட்டியிருந்தாங்க சீன்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கிளைமேக்ஸ்ல தான் ஒரு கண்ணாடி அந்த சன்கிளாஸ் போடுறதுக்கு அப்புறம் தான் முக்காவாசி அது கலைஞர்னு தெரியுது. வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். பராசக்திங்கிற ஒரு டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படம் சார். தமிழ் தேசப்பற்று அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஆர்டிஸ்டோட செலெக்ஷன், அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் தமிழோட ரைட்டிங்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மு, அப்புறம் சுதாகுங்கரா வந்து பல இடத்துல இந்த கதைகளை வந்து சொல்லி அவங்க வந்து பண்ண முடியாமல் போய் இப்போ ஒரு நல்ல ஒரு படமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் எல்லா டெக்னீஷியன் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க. இது வந்து கல்வி நிலையங்களில் போய் இந்த படம் போய் சேரணும் சார். தமிழ் மக்களுக்கு இந்தினா என்ன, இந்திக்காக என்னென்னலாம் பாடுபட்டாங்க, இந்தி நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது, நம்மக்கிட்ட வந்து திணிக்கக்கூடாது, வரக்கூடாதுங்கிறது சொல்ல திணிக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாரும் பார்க்கணும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு படம். படத்துல வந்து அந்த மொழி திணிப்பு போராட்டம் தான் நமக்கு தெரியும். பட் அந்த விஷயத்துல வந்து நம்ம என்ன தேர்ட் லாங்குவேஜ் தானே ஹிந்தி கத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேஷன் நினைப்போம். பட் அந்த காலத்துல தமிழ் மட்டும்தான். ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து மணி ஆர்டர் ஃபார்மே ஹிந்தியில் கொடுத்துட்டா எப்படி மணி ஆர்டர் கூட தன்னோட ஊரில் இருக்கிற பையனுக்குலாம் அனுப்ப முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டதுலாம் கரெக்டாகவே காமிச்சிருந்தாங்க. அந்த விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம்லாம் ஆட் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்டர்வெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போராட்டம் இருக்கும்போது சினிமாட்டிக் லிபரல் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துட்டாங்க. கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சு, பக்கத்தில் எல்லாம் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அதே ஒரு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து இதெல்லாம் சொல்லணும், இதுதான் பண்ணணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வில்லன் வந்து ஜெயம் ரவி வந்து ஃபர்ஸ்ட் 60% ஆஃப் படத்தில் வந்து நடந்துட்டு வராரு, வில்லன் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கடைசி 40 மினிட்ஸ்ல நீங்க வில்லனுங்க அப்படின்னு சொன்னோன்னா கையில துப்பாக்கி கொடுத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஈவலான ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாரு. நல்லா பண்ணியிருந்தாரு கடைசி 40 மினிட்ஸ்ல. எஸ்கே ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருந்தாரு. அதர்வாவோ நான் ஸ்மார்ட்டா இருந்தாரு, ஒரு புதுமையான கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸ்ரீலீலா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழுக்கு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். டப்பிங் இஷ்யூலாம் அவ்வளோ எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல கியூட்டான ஆக்ட்ரஸ், நல்லா ஆக்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜிவியோட 100th மூவி. நம்ம வந்து வெளியே ஒரு படம் முடிஞ்சால் அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லை. பட் படத்தோட ஒற்றி போகிற மாதிரி இருக்குது. இது ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியல் மூவி. தியேட்ரிக்கலாக பார்க்கும்போது ஒன் டைம் நான் கண்டிப்பாக பார்க்குற படமாக இருக்கும். ஓடிடியில் வந்தால் எப்படி ரீச் ஆகும்னு டவுட் தான். என்ன முதல்ல நடந்ததோ அதை நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓவராலாக படம் வந்து
எல்லாமே நல்லா ஓவரால் குட் நல்லா தான் இருக்கு. அவர் வில்லனா நல்லா பண்ணியிருக்காரு, இவர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. சாங் படத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிஜிஎம்மோ சாங்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸஸா ஓவர்லோட எதுவுமே இல்லை, கரெக்டா லெவலாக தான் இருக்கு எல்லாமே. நடந்ததை வந்து அந்த 60s 50s இருக்க அந்த ஒரு வெர்ச்சுவலே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படிலாம் லென்த்லாம் இல்லை, கரெக்டாக வந்து அந்த 2.5 hours கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்குங்க. தமிழ் பத்தி பேசும்போதெல்லாம் கூஸ் பம்ஸா வருது. அது ஒரு மாதிரி இந்த ஜென்ரேஷன், நான் இப்போ 2010ல பிறந்தேன், ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கு கேட்கும் போது தமிழ் பத்தி இப்படி பேசுறாங்கன்ட்டு. செம்மையா நடிச்சிருக்காங்க. எழுதின வரைக்கும் ஓகே, அதை திரையில கொண்டு வந்த வரைக்கும் ஓகே, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா இன்னும் ரொம்ப நாள் ஓடணும். அது ஆடியன்ஸ் கொடுக்கறதுல தான் இருக்கு. அவங்க அடுத்தது பார்த்துட்டு எல்லாருக்கும் போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா ஓடிடி அதுன்னு வரணும். எல்லாம் ஜெயம் ரவி கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவரு தமிழரோட ரத்தத்துல தான் பிறந்திருக்காரு. ஆனா அதை சொல்லி அவரை ரொம்ப தாழ்த்தி விட்டுடுறாங்க. அதனாலே தமிழர்கள் மேல அவருக்கு வெறுப்பு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. அது இல்லாம பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவரும் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருப்பாரு, வில்லனா மாறி இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. ஆனா அவர் வில்லனா மாறனாலதான் இப்ப இங்க ஒரு போராட்டமும் வந்து இந்த தமிழ் வந்து வரணும் அப்படின்றதுக்காகவும் பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அது தேவை அப்படின்ற மாதிரி இதில் வச்சு கொண்டு வந்து அழகா பண்ணிட்டாங்க. இதுல அப்போ நடந்த ஒரு விஷயம் இப்ப தெரியணுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அது அழிஞ்சுக்கிட்டே வருது. அது தெரிஞ்சாதான் இவங்க இன்னமும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். இல்லை ஏன்னா நிறைய விஷயம் அழிஞ்சிட்டு வரும்போது ஒரு அழியிற விஷயத்த அவங்க கொண்டு வந்து பேசும்போது நல்லா இருக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதான் அது அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க நடிப்பு திறமையால இதை சூப்பராகவே சொல்லி காமிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம், எல்லாமே புதுசாக தானே இருக்கும். எதுவுமே இன்னொரு படத்துல இருந்து எடுத்ததாவோ இன்னொரு மியூசிக்ல இருந்து எடுத்ததாவோ எதுவுமே இருக்காது. எல்லாமே புதுசா நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரியே தான். எல்லாமே நாங்க லைக் பண்ற ஒரு விஷயமா தான் மியூசிக்ல கொண்டு வருவாரு. அந்த மாதிரி இதுல செம்மையா பண்ணிட்டாரு. நாங்க என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியா பாக்குற மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியா லவ் சீனு காமெடி அது மாதிரி போடுது. அதுக்கப்புறம்லாம் நல்லா அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோட போறது சூப்பரா இருந்துச்சு. டைட்டில் வந்து சிவகார்த்தின் வந்ததை விட இந்த 3 பேருக்கு வந்தது வேல்யூ. ஏன்னா இது போராட்ட காலம். பராசக்தியில் ஒரு போராட்டம் தான் பண்ணியிருப்பாப்புல. கோயில் யாருக்கு வேணுன்ற மாதிரி ஜாதியோட வேல்யூ தான் இந்த படம் வந்து தமிழோட வேல்யூ. இந்திக்கும் தமிழுக்கா போட்டின்ற மாதிரி ஒரு போராட்ட காலத்தை வெளிப்படுத்திருக்காங்க. சுதா கங்கரா வந்து ஒன்னு ஆய்வு பண்ணி தான் பண்ணிருக்காங்க. எதுவுமே சாதாரண சீன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் அமைதியா போலாம், இந்த செகண்ட் பார்ட்லாம் வெறித்தனமா இருக்கு. அடிக்கடி போராட்டம் பண்ணாதான் மக்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது அரசியலா மாறும். அப்பதான் அந்த அரசியல் தலையீடு வரும். போராட்டம் இல்லாம இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அது வீட்டில் போறனாலும் சரி, வெளியில போராடினாலும் சரி, எல்லா இடத்துலையும் போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை. இந்த படம் பராசக்தி இந்த டைட்டிலுக்கான வேல்யூ தான். ஏன்னா அதுலயும் ஒரு போராட்ட காலம் இருக்கும். கண்டிப்பா அவங்க தங்கச்சி வாழ வைக்க முடியாம இந்த சமூகத்தில் நடக்கிற அக்கறையை சிவாஜி கணேசன் எடுத்து சொல்லியிருப்பாப்புல. இதே சொல்லுங்க தான் தமிழுக்கான அந்த காலத்துல படிக்க இருப்பு இல்லாம தமிழ் மணியாடுற இதை கூட கஷ்டப்பட்டாங்க, படிப்பறிவு இல்லாத சூழ்நிலை. இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. சுதா கங்கரா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடியா இருந்து ஒரு இரும்பு மனிதர் மாரி இருந்திருக்காங்க. 3 பேருக்கு ஒரே கேரக்டர் ரோல். ஜெயம் ரவிக்கு, அதர்பாக்கு, சிவகார்த்திகேயன் 3 பேருக்கு ஒரே கேரக்டர் தெளிவா இருக்கு. 3 பேர் கோஆபரேட் பண்ணி படம் பண்றாங்க. வேற லெவல் சார் படம். இந்த பொங்கல் நல்லா கொண்டாடுவாங்க. ஜனநாயகன் வரணும் வருத்தப்படுறத விட இந்த நேரத்துக்கு இது போதும். மக்கள் வந்து ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு படம் பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. கொடுத்த படத்துக்கு நிறைய பார்த்துட்டு வெளியே வருவாங்க சார். இந்தி போராட்டத்தை நான் படிச்சிருக்கேன், வச்சு நேரில் பார்த்ததில்லை. அதுக்கான படம் நேரில் பார்க்கணும் விருப்பப்படுறாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பராசக்தி வந்து பாருங்க. அந்த காலத்தில் அந்த போராட்ட காலத்தில் எத்தனை பேர் சிறை போனாங்க, இந்திய எதிர்ப்புனா எதுக்கு வருது, அது மொழி எப்படி அழியுது, தமிழுக்கான வேல்யூன்னா இந்திக்கான வேல்யூன்னா, இது ரெண்டுமே வேறுபாடுன்னா இது எதனால உள்ள திணிக்கிறாங்க எல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் தெளிவாக இருக்கு. இந்திய நம்ம எதிர்ப்புன்றது நம்ம தமிழ் சூழ்நிலை, நம்ம என்ன கலாச்சாரத்தோட வந்தோமோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இதே நம்ம மத்திய பிரதேசம் மாநிலம் மாறி இருந்தால் இந்திய கம்யூனிகேஷன் நம்ம வந்திருக்கு. நம்ம தமிழோட வந்திருக்கும் போது தமிழோட வேல்யூ தான் புகுத்தணும். அதுக்காக இந்தி திணிக்கிறது ரொம்ப கஷ்டன்றது அதை வெளிப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் போராட்ட காலத்தில் இறந்துருக்காங்க. அந்த காலத்தில் இதுலேயும் ஒரு போராட்ட காலத்தை கொண்டு வந்துடுறாங்க. இதில் ஒற்றுமை மேம்படுத்துகிறாங்க. தமிழ்ன்ற ஒற்றுமையும் இதுக்கு முன்னாடி படிப்பறிவுலாம் எவ்வளோ இருந்தோம், இனிமேல் படிப்பறிவோட நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும். சோசியல் மீடியாவில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் இது ஒரு பிரிவினவாதத்தை உண்டு பண்ணும். இந்தியா தமிழன்ற ஒரு பாகுபாடு வரும். இதில் பிரச்சனை வரும். இதில் பல ஸ்டேட்டுகள் உள்ள நுழையும். இதில் அரசியல் நிறைய இருக்குது. அதனால சில அரசியல் டைலாக்லாம் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்க்குற மாதிரி அது ஃபர்ஸ்ட் ஓடுறதால ஒன்றும் தெரியல. நார்மலாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம். குடும்பத்தோட பார்க்கறத விட பசங்களுக்கு எஜுகேஷன் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இந்தி போராட்டத்துக்கும் தமிழுக்கு உள்ள வேல்யூவாக பசங்களுக்கு புரிய வைக்கிறதோட அவனே படம் பார்த்து புரிஞ்சுக்குவோம். இப்போ எல்லாமே சோசியல் மீடியா தான். அந்த காலத்தில் பார்க்குற சீனை நம்ம மறுபடியும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த இப்போ படத்தில் எடுத்திருக்காங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்குற சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு 120 ரூபா படம் கொடுத்தாலும் அது வேல்யூவாக இருக்கணும். ஏன்னா வரலாறு முக்கியம். ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் தமிழோட சார்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம்.
அந்த சார்ந்த மொழியோட ஒரு வரலாறு தெரியுதுன்னா அதை படம் பார்த்தா இன்னும் மைண்டில் ஏறும். எப்படி ஒரு பாட்டு படத்தில் ஏறினவொடனே மைண்டில் ஏறுதோ அதே மெமரி இதில் ஏறிடும். அப்போ அந்த சீனோட வேல்யூ புரிஞ்சிடும். இது சரியான நேரத்தில் சரியான படம் வந்திருக்கு சார். சூப்பர் சார் சுதா கங்கரா மேடம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்காங்க. பட் ஓவராலாக மியூசிக் நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்னைக்கு தான் பொங்கல்.